श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ विधाय विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः. அப்போ ஹேத்வாபாசத்துல சவ்ய விசாரம் அப்படிங்கிற முதல் ஹேத்வாபாசத்தை நம்ம பார்த்தோம். சாதாரண அனைகாந்திக அப்படின்ட்டு. அடுத்தது அந்த சாதாரண அனைகாந்திகத்துல அடுத்தது அசாதாரண அனைகாந்திக. அதான் சவ்ய விசாரம் அனைகாந்திக. அது மூணு வகை: சாதாரணம், அசாதாரணம், அப்புறம் அனுபசம்ஹாரி அப்படின்ட்டு. சாதாரண அனைகாந்திகம் என்னது? சாத்திய அபாவத்து விருத்தி. எங்க சாத்திய சாத்தியத்துல விருத்தி இருந்தா பரவாயில்ல, சாத்திய இன்மையிலையும் விருத்தி இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ஹேத்து கவனிச்சுக்கோங்க, தர்க்கமே இதுதான், இதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே இல்லை. தர்க்கம் இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தர்க்கமே இந்த ஒரு அனுமான கண்டம் மாத்திரம்தான். நாங்க என்ன ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கோசரம் பிரத்யட்சத்தையும் அனுமானத்தையும் பார்க்கிறோமே தவிர, பிரத்யட்ச அனுமான சப்தத்தை பார்க்கிறோமே தவிர, உண்மையிலே அனுமானம் மாத்திரம்தான். அனுமானம் ஒரே பரிச்சேதத்துல தர்க்கமே முடிஞ்சு போயிடுறது. தர்க்கத்தோட புத்தியோட குஷலத்தாவ கௌசல்யத்தை நீங்க இந்த இடத்துல மாத்திரம் தான் பார்க்க முடியும். அதனால அதுலயும் விசேஷப்பட்டதா ஹேத்வாபாசத்துல, ஹேத்வாபாசத்திலையும் விசேஷப்பட்டதா உபாதியில. தர்க்கத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அனுமானம், அனுமானத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இந்த ஹேத்வாபாசம், ஹேத்வாபாசத்துக்குள்ள உபாதி. அப்போ இந்த தர்க்கமானது நமக்கு புரியணும், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், நம்ம எந்த பிரயோகத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த அனுமான கண்டத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டுருந்தோம். அனுமானத்திலையும் இந்த ஹேத்வாபாச விஷயத்தை விசாரத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டுருவோம். ஏன்னா சாஸ்திரத்துல பெரிய பெரிய கிரந்தத்துல எல்லாம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹேத்வாபாசத்தை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. சாதாரண அனைகாந்திக அப்படின்ட்டு போயிடுவான். சாதாரண அனைகாந்திகனா என்னன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு திருப்பி புஸ்தகத்தை வச்சு ரெஃபர் பண்ணணும், சாதாரண அனைகாந்திக அப்படின்ட்டு. அப்படி இல்லாம இதை புரிஞ்சுட்டோம்னா இந்த விஷயம் முடிஞ்சிடும். சாதாரண அனைகாந்திகம்னா என்ன? சாத்திய அபாவது விருத்தி. சாத்தியம், நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ, நெருப்பை நிரூபிக்க போறீங்க, அது சாத்தியம். அந்த நெருப்பை மலையில நிரூபிக்க போறீங்க, சாத்தியத்தோட பட்சம் அது. அப்படி இந்த நெருப்பானது நிரூபிக்கிறதுக்கு காரணம் என்ன கொடுக்குறீங்க? ஹேத்து என்ன கொடுக்குறீங்க? பிரமேயத்துவாத், விஷயமாவதால் அப்படின்ட்டு. நெருப்பு விஷயம், நெருப்பின்மையும் விஷயம்தான். அதனால எல்லாமே விஷயம் ஆறுது. அப்படிங்கறதுனால நீங்க கொடுக்கிற ஹேத்து தப்பு. ரெண்டாவது அசாதாரண அனைகாந்திகம். அது என்னது? சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்தः பக்ஷமாத்திர விருத்திஹி அசாதாரணः. சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்தः பக்ஷமாத்திர விருத்திஹி. ஒரு ஹேத்து கொடுக்குறீங்க, அந்த ஹேத்து எங்க இருக்கணும்? பக்ஷம்னா என்ன? பக்ஷம், சபக்ஷம், விபக்ஷம் மூணுத்தையும் இப்ப இங்கதான் இந்த மாதிரி இடத்துல தான் பிரயோகமாகும். பக்ஷம் என்னது? சந்திக்த சாத்தியவான். எங்க சந்தேகம் இருக்கோ, சாத்தியத்தோட சந்தேகம் இருக்கிற இடம் பக்ஷம். ரெண்டாவது சபக்ஷம், சாத்தியம் நிச்சயமா இருக்கிற இடம். விபக்ஷம், சாத்தியம் நிச்சயமா இல்லாத இடம். நீங்க கொடுக்குற ஹேத்து பட்சத்துல மாத்திரம்தான் இருக்கு, சந்தேகமுடைய இடத்துல மாத்திரம்தான் ஃபிட் ஆகும். நிச்சயமா இருக்கிற இடத்துலயும் இருக்காது, நிச்சயமா இல்லாத இடத்துலயும் ஃபிட் ஆகாது நீங்க கொடுக்குற காரணம். அப்படி இருந்ததுன்னா அசாதாரண அனைகாந்திக. அட்லீஸ்ட் ஒரு இடத்துலயாவது நிக்கணும் நம்மளோட ஹேத்து. அதாவது நிச்சயமா இருக்கிற இடத்துலயோ இல்ல நிச்சயமா இல்லாத இடத்துலயோ நீங்க எப்படி ஹேத்து காரணத்தை கொடுக்குறீங்கன்றத பொறுத்து, தர்க்கத்தை எப்படி பிரயோகம் பண்றீங்கன்றத பொறுத்து, அட்லீஸ்ட் நிச்சயமா இருக்கிற இடத்துல நீங்க பார்க்கணும் பொதுவா. அப்போ நிச்சயமா இருக்கிற இடத்துலயும் போகாது, நிச்சயமா இல்லா இடத்துலயும் போகாது. அதுதானே சொல்றது? சர்வ சர்வ எல்லா. சபக்ஷ நிச்சயமா சாத்தியம் இருக்கிற இடம், விபக்ஷ நிச்சயமா சாத்தியம் இல்லாத இடம், வியாவிருத்தக நீங்கியதா. நிச்சயமா சாத்தியம் இருக்கிற இடத்துல இருந்தும் நிச்சயமா சாத்தியம் இல்லாத இடத்துல இருந்தும் நீங்கியதாக பக்ஷ மாத்திர விருத்தி. பட்சத்துல மாத்திரம், சந்தேகமுடைய சாத்திய இடத்துல மாத்திரம் இருக்கு. எங்க சாத்தியமானது சந்தேகத்துக்கு இடமாக இருக்கோ அந்த இடத்துல மாத்திரம் இருக்கு உங்களுடைய ஹேத்து ஃபிட் ஆகிறது.
அப்படின்னு சொல்லி சொன்னா அது அசாதாரண அனைகாந்திக. என்ன உதாரணம்? யதா சப்தோ நித்யः சப்தத்வாத் இதி. சப்தத்வம் ஹி சர்வேभ्यो நித்யேभ्यो அனித்யேभ्यश्च வியாவர்த்தம் சப்தமாத்திர வித்தி. சப்தம் என்னது? சப்தம் நித்யः. நீங்க நிரூபிக்க போறது சப்தோ நித்யः. சாத்தியம் என்னது? சப்தமானது நித்தியம். எப்படி நிரூபிக்கிறீங்க? அதுக்கு காரணம் என்ன கொடுக்கிறீங்க? சப்தத்வாத் அப்படிங்கிறீங்க. சப்தமானது நித்தியமாக இருக்கிறது. ஏன்? சப்தத்தன்மை உள்ளதால். உதாரணம் ஏன்? சப்தத்வம் ஹி சர்வேभ्यो நித்யேभ्यो அனித்யேभ्यो அனித்யஸ்ச வியாவர்த்தம். அந்த சப்தத்துவம் நீங்க கொடுக்கிற சப்தத்தன்மை நிச்சயமா இருக்கிற இடத்துலயும் இல்ல, நிச்சயமா இல்லாத இடத்துலயும் இல்ல. வெறும்னு இந்த சப்தத்துல மாத்திரம் தான் இருக்கு, வேற எந்த இடத்துலயும் இருக்க முடியாது. சப்தத்தை தவிர சப்தத்தன்மை வேற எந்த இடத்துலயும் இருக்க முடியாது. அதனால இது இரண்டாம் வகையான அசாதாரண அனைகாந்திகம். புரியுதா? சப்தம் நீங்க நித்தியம்னு நிரூபிக்க போறீங்க, சப்தத்தன்மை உடையதால் அப்படிங்கிற காரணத்தை வச்சுண்டு. சப்தத்தன்மையானது எந்த இடத்துலயும் இருக்காது, எல்லா இடத்துலேருந்தும் நீக்கப்பட்டதா இருக்கு. வெறும்ன சப்தம் அதுல மாத்திரம் தான் இருக்கு. அதாவது சப்தம்னு சொல்லி சொன்னா இங்க பட்சம், பட்சத்துல மாத்திரம் தான் இருக்கும். சபக்ஷத்திலையும் இருக்காது, விபக்ஷத்திலையும் இருக்காது, வேற எந்த இடத்துலயும் இருக்காது. அதனால இது இரண்டாவது வகையான ஹேத்வாபாசம். அடுத்தது அன்பே வத்திரேக திருஷ்டாந்த ரஹிதோ அனுபசம்ஹாரி. மூணாவதானது அனுபசம்ஹாரி அப்படின்னு அனைகாந்திகம். அது என்னதுன்னு சொல்லி சொன்னா அன்பய வத்திரேக திருஷ்டாந்த ரஹிதः. நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் உதாரணத்தை நாம கொடுக்க முடியாத இடத்துக்கு பேரு அனுபசம்ஹாரி. எப்படி அப்படின்னு கேட்டா யதா சர்வம் அனித்யம், சர்வம் அனித்யம் பிரமேயத்வாத் இதி. எல்லாமே அனித்யம். ஏன்? விஷயமா இருக்கிறதுனால. எல்லாமே அனித்யம் விஷயமா இருக்கிறதுனால. இதுக்கு என்ன உதாரணம் கொடுப்பீங்க? அത്ര சர்வஸ்யாபி பட்சத்வாத் திருஷ்டாந்தம் நாஸ்தி. என்னத்த உதாரணம் கொடுப்பீங்க நீங்க? எல்லாமே அனித்யம் விஷயமா இருக்கிறதுனால அப்படின்னு கொடுத்துட்டீங்க. நீங்க இதுக்கு நேர்மறையாகவும் உதாரணம் கொடுக்க முடியாது. ஏன்? நேர்மறையானா இது மாதிரி அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்தீங்கன்னா அதுவும் விஷயம், இது மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதுவும் விஷயம். விஷயமானதுனால சர்வத்துக்குள்ள அடங்கி எடுத்தது சொல்ல முடியாது, உதாரணம் கொடுக்க முடியாது. நீங்க ரெண்டாவது இந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்ல முடியாது. ஏன்? சர்வத்துக்குள்ள அதுவும் அடங்கி எடுத்து. அப்போ சர்வ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த எல்லாத்த தவிர இது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை உலகத்துல. அதனால இது மூணாவது வகையான அனுபசம்ஹாரி, மூணாவது வகையான ஹேத்வாபாசம். அனுபசம்ஹாரி அனைகாந்திகத்துல மூணாவது வகை அனுபசம்ஹாரிங்கிற ஹேத்வாபாசம். சரி, சாத்திய அபாவ வியாப்தோ ஹேதுர் விருத்த ரெண்டாவது வகை. அந்த 5ல 2 என்ன சொல்றாரு? சாத்திய அபாவ வியாப்தோ ஹேது விருத்த. சாத்திய அபாவ வியாப்தः, சாத்திய அபாவத்தினால் வியாபிக்கப்பட்டதான, சாத்திய இன்மையினால் வியாபிக்கப்பட்டதான ஹேத்துக்கு பேரு விருத்தம். சாத்திய அபாவத்தின் இன்மையினால் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? சாத்திய இன்மையினால் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பாருங்க. சப்தோ நித்யः கிருதகத்வாத் இதி. கிருதகத்வம் ஹி நித்யத்வ அபாவேன அனித்யத்வேன வியாப்தம். சப்தோ நித்யः நீங்க நிரூபிக்க போறது என்னது? சப்தம் அப்படிங்கிறது நித்தியம். சாத்தியம் என்னது? நித்தியம். சப்தமானது நித்தியம் அப்படிங்கிறது. ஹேத்து என்ன கொடுக்குறீங்க? கிருதகத்வாத் செய்யப்படுவதால், உண்டாக்கப்படுவதால் அப்படின்னு காரணம் கொடுக்குறீங்க. இந்த கிருதகத்துவம் எப்படிப்பட்டது? நித்தியத்துவ அபாவேன, சாத்திய அபாவேன. சாத்தியம் என்னது? நீங்க நிரூபிக்க போறது நித்தியம். சப்தமானது நித்தியம்ங்கிறதா நீங்க நிரூபிக்க போறீங்க. நித்தியமானது இன்மை, நித்திய இன்மை. எது? சாத்தியம். சப்தமானது அபாவேன அனித்யத்வேன வியாப்தம், அனித்தியமா இருக்கு.
நித்திய இன்மையான அனித்தியமா இருக்கு. ஏன்? கிருத்தகத்துவாத்து நீங்க ஹேத்து கொடுக்குறீங்க. யத்யத் கிருத்தகம் தத் தத் அனித்தியம்ங்கிற நியாய பிரகாரம் உங்களுடைய ஹேத்துல பிரச்சனை வருது, விரோதமா இருக்கு. அது கிருத்தகத்துவாத்துங்கிறதுனால நீங்க நித்தியம் ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க. எதெல்லாம் கிருத்தகமோ, எதெல்லாம் உண்டாக்கப்பட்டதோ அதெல்லாம் அனித்தியம். அதனால இந்த இடத்துல சாத்திய அபாவத்துடைய வியாப்தம் இருக்கு. அதனால இது இரண்டாவது வகையான விருத்தம் அப்படிங்கிற ஹேத்வாபாசம். யஸ்ய சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்தரம் வித்யதே ச தத் பிரதிபக்ஷः யதா சப்தோ நித்யः ஸ்ராவணத்வாத் சப்தவத்வத் சப்தோ அநித்யः காரியத்வாத் घटवत् इति. यस्य साध्य अभावक साधकम साध्य अभाव साधकम हेत्वंतरम विद्यते. சாத்திய அபாவம் எந்த இடத்துல சாத்தியம் நீங்க நிரூபிக்க போறதனுடைய இன்மையானது, சாத்திய அபாவ சாதகம் நிரூபிக்க போறதோட இன்மையானதை நிரூபிக்கிறதுக்கு நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ அதனுடைய இன்மையானதை நிரூபிக்கிறதுக்கு வேற ஒரு தர்க்கம் இருக்கோ, வேற ஒரு ஹேத்து இருக்கோ, வேற ஒரு காரணம் இருக்கோ. நீங்க நிரூபிக்க போறீங்க ஒரு விஷயத்த இந்த காரணத்தினால அப்படின்னுட்டு சொல்லி வச்சு ஒரு நிரூபிக்கிறீங்க, இந்த இடத்துல இதை நிரூபிக்க போறேன் அப்படின்ட்டு. ஆனா அது இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா அது இந்த மூணாவது வகையான ஹேத்வாபாசம். எப்படி? உதாரணத்தை பாருங்க. சப்தோ நித்யஹ, சப்தமானது என்னது? நித்தியம் அப்படிங்கிற நான் நிரூபிக்க போறது என்னது? சப்தம் நித்தியம் அப்படின்னுட்டு. சாத்தியம் என்னது? நித்தியம். சாத்திய அபாவம் அனித்தியம். அந்த அனித்தியம்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் ஸ்ராவணத்வா, சப்தமானது நித்தியம் எது? கேட்கப்படுவதால் அப்படின்னு ஒரு காரணத்தை கொடுத்திருக்கேன். சப்தத்துடைய அந்த சாத்தியம் என்னது? இப்ப இங்க நித்தியம். நித்திய இன்மைய நித்திய இன்மைய அனித்தியம்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்னது? சப்தோ அனித்யஹ காரியத்வாத் घटवत्. சப்தமானது அனித்தியம். ஏன்? காரியமானதுனால. எதெல்லாம் உண்டாக்கப்பட்டதோ அதெல்லாம் அனித்தியம்ங்கிறதுனால சப்தம் அனித்தியம், சப்தமும் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால. அப்போ நீங்க நிரூபிக்க போற சாத்தியமானதோடைய இன்மையானது வேற ஒரு ஹேத்துனால நிரூபிக்கப்பட்டதா ஆயிடுச்சுன்னா அது இந்த வகையான ஹேத்வாபாசம் ஆயிடுறது. சாத்தியம் எதை நிரூபிக்க போறீங்களோ அது கண்டிக்கப்படக்கூடியதாக இருந்ததுன்னா, வேற ஒரு தர்க்கத்தினால அது கண்டிக்கப்பட்டதுன்னா அது சத்பிரதிபக்ஷம் அப்படிங்கிற இந்த ஹேத்வாபாசம் ஆயிடுறது. சரி, அசித்தம். அடுத்த அசித்தம் நாலாவது வகையா வருது அசித்தம். அசித்தமும் திருப்பி மூணு வகையா வருது. என்னது? ஆශ්‍රயா சித்தः, ஸ்வரூபா சித்தः, வியாப்யத்வா சித்தச்சேதி. ஆශ්‍රயா சித்தம், ஸ்வரூபா சித்தம், வியாப்யத்வா சித்தம். ஆශ්‍රயா சித்தம்னா எதை சார்ந்திருக்கோ அதுல அசித்தம். ஸ்வரூபா சித்தம்னா தன்னுடைய சொரூபமே, தர்க்கத்துடைய சொரூபமே தப்பு. மூணாவது வியாப்யத்வா சித்தம், வியாபிய தன்மையானது தப்பா இருக்கு, நிரூபிக்கப்பட முடியாதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இது இந்த அசித்தம் அப்படிங்கிற வகையான நிரூபிக்கப்பட முடியாத வகையான ஹேத்வாபாசமாகிறது. ஆශ්‍රயா சித்த, ஆශ්‍රய அசித்த. ஆශ්‍රயா சித்த என்னது? யதா ககனாரவிந்தம் சுரபிஹி அரவிந்தத்வாத் சரோஜ அரவிந்தவதி அத்திர ககனாரவிந்தம் ஆශ්‍රயः சச்ச நாஸ்தியவ. இப்போ என்ன சொல்றீங்க? நீங்க நிரூபிக்க போறது ககன அரவிந்தம். ககனம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகாயம், அரவிந்தம்னா தாமரை, ஆகாயத்துல இருக்கிற தாமரை, அதுதான் நீங்க நிரூபிக்க போறீங்க. எப்படிப்பட்டது? ஆகாயத்தில் தாமரை எப்படிப்பட்டதுன்னு நிரூபிக்க போறீங்க? சுரபி, வாசனை உடையது. நீங்க நிரூபிக்க போறது ஆகாய தாமரை வாசனை உடையது. காரணம் எப்படி? என்ன கொடுக்க போறீங்க? ஹேத்து சரோஜ அரவிந்தவத்து, தடாகத்தில் இருக்கிற தாமரை மாதிரி. அரவிந்தத்வா, அரவிந்த தாமரை மாதிரி, சரோஜ அரவிந்தவத்து தாமரை மாதிரி, தாமரையினால தடாகத்தில் இருக்கிற தாமரை மாதிரி அப்படின்னு உதாரணம் கொடுத்து நீங்க நிரூபிக்கிறீங்க. ஆகாய தாமரை வாசனை உடையது, தாமரை என்பதால் தடாகத்தில் உள்ள தாமரை போல ஒரு தர்க்கம் ஃபிட் ஆயிடுது. ஆனா வாசனை அப்படிங்கிறது எதை சார்ந்ததா இருக்கு? ஆகாய தாமரைய. இந்த வாசனை நீ நிரூபிக்க போற சாத்தியமானது
எதை சார்ந்ததா இருக்கு? ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரை அப்படிங்கிற ஆசிரியமானது சார்பானது நிரூபிக்கவே முடியாது. ஆகாய தாமரைன்னு ஒண்ணுமே இல்லை. அதனால ககனாரவிந்தம் அப்படிங்கிற சார்பானது நிரூபிக்கப்பட முடியாததுனால ஆசிரியா சித்தம். வாசனை இருக்கு, வாசனை நிரூபிக்க முடியும். ஆனா ஆகாய தாமரையில வாசனை நிரூபிக்க முடியாது. வாசனைங்கிறது ஒண்ணு நிரூபிக்க முடியும், ஆனா ஆகாய தாமரையை சார்ந்ததா வாசனை நீங்க நிரூபிக்க முடியாது. அப்படிங்கறதுனால ஆசிரியா சித்தம்ங்கிற வகையை சேர்றது. அதனால அத்த ககனாரவிந்தம் ஆசிரிய சச்ச நாஸ்தி ஏவ. ககனாரவிந்தம்ங்கிற ஆசிரியமானது இல்லவே இல்லை. அதனால ஆசிரியா சித்தம்ங்கிற வகை. ரெண்டாவது சுரூபா சித்தஹ யதா. சொரூபத்திலே அசித்தம், சொரூபமே இல்லை. இப்ப முன்னாடி சொன்னது சார்பு அசித்தம். சார்பு தான் இல்லாம இருக்கு, சார்பே நிரூபிக்கப்பட முடியாத இருக்கு. எதை சார்ந்து இருக்கோ அது நிரூபிக்கப்பட முடியாம இருக்கு. இப்போ தன்னுடைய சொரூபமே நிரூபிக்கப்பட முடியாம இருக்கு. எப்படி அப்படின்னா சப்தோ அனித்ய சாக்ஷத்வாத் சொரூபவது இதி அத்திர சாக்ஷகம் சப்தே நாஸ்தி சப்தஸ்ய ஷரவணத்வாத். சொரூபா சித்தம் என்ன? நீங்க தர்க்கத்தோடைய சொரூபமே தப்பு. என்ன சொல்றீங்க? சப்தம் அனித்யம்னு நீங்க நிரூபிக்க போறீங்க. எதனால? ஹேத்து என்ன கொடுக்குறீங்க? சாக்ஷத்வாத். சப்தம் அனித்யம்ங்கிற ஹேத்து நீங்க கொடுக்கிற ஹேத்து என்னது? பார்க்கப்படுவதால் அப்படின்ட்டு. சப்தமானது அனித்யம் அப்படின்னு நீங்க நிரூபிக்க போறீங்க. அதுக்கு சொரூபம் ஹேத்து என்ன கொடுக்குறீங்க? பார்க்கப்படுவதால். பார்க்கப்படுவதால்ங்கிறது சப்தத்துல உண்டாகவே முடியாது. சப்தமானது கேட்கப்படுகிறது, பார்க்கப்படுவது இல்லை. அப்படிங்கறதுனால கொடுக்கிற சொரூபமே, ஹேத்துவோட சொரூபமே தப்பு. ஹேத்துவோடைய சொரூபமே தப்பு. அதனால இது சொரூபா சித்தம் அப்படிங்கிற ரெண்டாவது வகையா சேர்றது. இந்த சொரூபா சித்தமே மூணு வகையா ஆகும். பாகா சித்தம், சுத்தா சித்தம், சொரூபா சுத்தா சித்த, பாகா சித்த, விசேஷணா சித்த அப்படின்ட்டு. சோபாதிகோ ஹேதுர் வியாபியத்வா சித்த. பின்னாடி நம்ம பழக்கத்தையும் பார்க்கும்போது அந்த மாதிரி மூணு பேதத்தையும் பார்ப்போம். இங்க என்ன சொல்றது? அடுத்தது சோபாதிகோ ஹேதுர் வியாபியத்வா சித்த, வியாபியத்வா சித்த அப்படின்னு சொல்லி மூணாவது வகை. வியாபியத்வா சித்த என்னது அப்படின்னு கேட்டா, சோபாதிகோ ஹேது உபாதி சக உபாதி சோபாதி. உபாதி கூடியதான ஹேத்து வியாபியத்வா சித்த. எந்த இடத்துல நீங்க கொடுக்கிற ஹேத்துவானது ஒரு உபாதியானது கூடிதா இருக்கோ, உபாதியானது வரையறை, உபாதி பாத்திரம், உபாதி உடல், இந்த மாதிரி பல பொருள் இருக்கு உபாதிக்கு. இந்த இடத்துல உபாதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உபாதித்து மகாவியாதி. முதல் தர்க்கத்தை அனுமானத்தை சொல்லும் போதே சொன்னேன், பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்க என்ன மாதிரியான தர்க்கத்தை கொடுத்தாலும் அந்த தர்க்கத்தை ஒரு உபாதி தோஷத்தை கொண்டு வர முடியும். கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு உபாதி தோஷத்தை கொண்டு வர முடியும். எல்லா தர்க்கத்தையும் இந்த உபாதி தோஷத்தை காமிச்சு நிராகரிக்க முடியும். அதனால சொல்றாரு பாருங்க, சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்வியாபகத்துவம் உபாதி. உபாதினா என்ன? சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்வியாபகம் உபாதி. சாத்தியத்துல வியாபிச்சிருக்கு, நீங்க கொடுக்கிற சாத்தியத்துல அந்த நிலையானது இருக்கு. ஆனா சாதனத்துல அந்த நிலையானது நிரூபிக்கப்பட முடியாம இருக்கு. நீங்க கொடுத்த தர்க்கத்துல ஹேத்துல நிரூபிக்கப்பட முடியாது. சாத்தியத்துல இருக்கு, ஆனா ஹேத்துல இல்ல. அப்படிப்பட்ட நிலைக்கு உபாதின்னு பேரு. சாத்தியத்துல இருக்கு, ஆனா ஹேத்துல இல்ல அப்படிங்கறத வச்சுட்டு நீங்க நிரூபிக்க முடியும். எப்படின்னு கேட்டா, சாத்திய சமானாதிகரண அத்தியந்த அபாவ அப்பிரதியோகித்துவம் சாதன சாத்திய வியாபகத்துவம். இந்த சாத்திய வியாபகத்துவம் சாதன அவ்வியாபகத்துவம் சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, சாத்திய சமானாதிகரண்ய, சாத்திய சமானாதிகரண, அத்தியந்த அபாவ அப்பிரதியோகித்துவம். பிரதியோகினா பாத்திரம், இன்மைக்கு பாத்திரம். அப்பிரதியோகினா இன்மைக்கு பாத்திரம் இல்லாது. இன்மைக்கு பாத்திரம் இல்லாது எது அப்படின்னா அத்தியந்த அபாவ. அத்தியந்த நிரந்தர இன்மைக்கு பாத்திரம் இல்லாதது. எது நிரந்தர இன்மைக்கு பாத்திரம் இல்லாதது அப்படின்னு பார்த்தா சாத்திய சமானாதிகரண. சாத்தியத்துல சமான அதிகரணத்துல
சமான அதிகரணமானது, அதாவது சாத்தியத்தோட நிலையிலேயே நிரந்தர இன்மைக்கு பாத்திரமாகாத நிலை, அதுதான் சாத்திய அவ்வியாபகத்துவம், சாத்திய வியாபகத்துவம். சாத்திய வியாபகத்துவம்னு சொல்லி சொன்னா என்ன, நீங்க கொடுக்கிற சாதனமானது சாத்தியமானது சாத்தியத்தினுடைய நிலையில, சாத்தியத்தோட சமான நிலையில அத்தியந்த அபாவத்துக்கு பாத்திரமாகாத நிலை இருக்கணும். அடுத்தது சாதன அவ்வியாபகத்துவம்னு சொல்லினா அது என்னது, சாதனவத் நிஷ்ட அத்தியந்த அபாவ பிரதியோகித்துவம். சாதனவத் நிஷ்ட, சாதனத்தில் நிலைப்பட்டதான அத்தியந்த அபாவ நிரந்தர இன்மைக்கு பாத்திரமாறது, இது சாதன அவ்வியாபகத்துவம். உதாரணத்தோட பார்ப்போம். யதா பர்வதோ தூமமான் வன்னிமத்வா இதி அத்ர ஆர்த இந்தன சம்யோக உபாதி. பர்வதோ தூமவான், மலை புகையுடையது, நெருப்புடையது இல்ல, மலை புகையுடையது. ஏன், வன்னிமத்வா நெருப்புடையதால் அப்படின்னு ஹேத்து. இந்த இடத்துல புகை உடையதுங்கிறது என்னத்தினால வருது, அந்த புகையானது நெருப்புல ஏன் உண்டாருது, ஆர்திர இந்தன சம்யோக. ஆர்திரனா ஈரமான, இந்தனம்னா எரிபொருள். ஈரமான இந்தனமானது எரிபொருளானது இருந்ததுன்னா நெருப்பானதுல புகை வரும். மரத்துல கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா புகை வரும், மரத்துல ஈரம் இல்லைன்னா புகை வராது. அப்படி ஈரம் இல்லாத இடத்துல நெருப்பு எரிஞ்சுட்டு இருந்தாலும் புகை இல்லாததுனால இந்த புகை வர்றதுக்கு காரணம் என்ன, ஈர எரிபொருள். இப்போ என்ன சொல்லி நீங்க நிரூபிக்கிறீங்க, பர்வதோ தூமவான், மலை புகையுடையது. காரணம் என்ன கொடுக்கிறீங்க, நெருப்பு உள்ளதால். புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கு. இப்ப பாருங்க, தசாஹி யத்ர தூமஹ அத்ர தத்ர ஆர்தேந்தன சம்யோக இதி சாத்திய வியாபகத்துவம். எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் இந்த உபாதி இருக்கு. எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் உபாதி இருக்கு, அதாவது ஈர எரிபொருள் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது நிலை, எத்திர வன்னிஹி தத்ர ஆர்தேந்தன சம்யோகோ நாஸ்தி. அதுல அவ்வியாபகம் காமிக்கணும், சாதனத்துல அவ்வியாபகம். எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி, அயோகோலகே ஆர்திரேந்தன சம்யோக அபாவாத் இதி சாதன அவ்வியாபகத்துவம். இரும்புருள இருக்கு, நெருப்புல போட்டிருக்கீங்க, அங்க புகை இல்லை, நெருப்பு இருக்கு, அதனால சாதனத்துல வியாபகம் இல்லை. சாத்தியமான மலையில புகை அப்படிங்கிற இடத்துல வியாபகம் இருக்கு. அதாவது நீங்க நிரூபிக்கிற அந்த ஆர்திரேந்த சம்யோகம்ங்கிற உபாதியானது இருக்கு. எந்த உபாதிய சாத்தியத்துல நீங்க ஃபிட் பண்றீங்களோ, எந்த உபாதிய சாதனத்துல இல்லைன்னு நிரூபிக்கிறீங்களோ அதுக்கு பேரு தோஷம். இந்த தோஷம் அசித்தம்ங்கிற தோஷம். ஈர எரிபொருள் புகை இருக்கிற இடத்துல இருக்கு, ஈர எரிபொருள் நெருப்பு இருக்கிற இடத்துல இல்ல, அதனால இது அசித்தம்ங்கிற தோஷம். ஏவம் அத்ர சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்வியாபகத்வாத் ஆர்திர இந்தன சம்யோக உபாதி சோபாதிகத்வாத் வன்னிமத்வ வியாபியத்வ அசித்தம். வன்னிமத்வம் வியாபியத்வ அசித்தம். அப்படி இந்த ஹேத்து நீங்க என்ன ஹேத்து கொடுக்குறீங்களோ நெருப்புடையதால் அப்படின்ட்டு அது அசித்தம்ங்கிற ஹேத்வாபாசம். ஏன், சாத்தியத்துல இருக்கு, சாதனத்துல நீங்க கொடுத்த ஹேத்துலயே இல்ல, அதனால இது அசித்தம்ங்கிற ஹேத்வாபாசம். புரியுதா? ஹேத்து என்னது, ஃபர்ஸ்ட் சாத்தியத்துல உபாதிங்கிறது சாத்தியத்துல இருக்கணும், சாதனத்துல இல்லாம இருக்கணும். நீங்க கொடுக்கிற உபாதி சாத்தியத்துல ஈர எரிபொருள் இருக்கு, புகை இருப்பதால் அப்படின்ட்டு. புகை இருக்கிற இடத்துல வன்னி மலை நெருப்புடையது புகையுடையது அப்படிங்கிற இடத்துல ஈர எரிபொருள் இருக்கு. நெருப்புடையதால் அப்படிங்கிற சாதனத்துல ஹேத்துல ஈர எரிபொருள் இல்ல, அதனால இது அசித்தம்ங்கிற ஹேத்வாபாசம். உபாதிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். சாத்தியம் நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ அந்த இடத்துல இருக்கணும்,
சாதனம் நீங்க எதன் மூலியமாக என்ன காரணத்தால நிரூபிக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த உபாதியானது அந்த இடத்துல ஃபிட் ஆகக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது அசித்தம்ங்கிற தோஷம். உபாதி என்னன்னு கண்டுபிடிக்கும், அதுதான் இங்க விஷயம். யஸ்ய சாத்தியாபாவ பிரமாணாந்தரேண பக்ஷே நிச்சிதः ச பாதிதः. அப்போ சாத்தியமானது எதை நிரூபிக்க போறீங்களோ அந்த சாத்தியமானது பிரமாணாந்தரேன வேறு ஒரு பிரமாணம் மூலியமாக நமக்கு நிராகரிக்கப்படுறதா இருந்தோ அது பாதிதம் அப்படின்ற உதாரணம். பாதிதம்ங்கிற ஹேத்வாபாசம். இங்க உதாரணம் என்ன கொடுக்குறான், யதா வன்னிர் அனுஷ்ண திரவியத்வாத். நெருப்பு எப்படிப்பட்டது? சூடு இல்லாதது. ஏன்? திரவியமா இருக்கிறதுனால. நெருப்பு ஒரு திரவியம் அப்படிங்கறதுனால அது சூடு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபிக்கிறீங்க. ஆனா தொட்டு பார்த்தா சுடுறது. பிரத்யட்சமான உங்களுக்கு அனுபவத்தினால அது நிராகரிக்கப்படுறாரு. அத்த அனுஷ்ணத்துவம் சாத்தியம் ததபாவ உஷ்ணத்துவம் ஸ்பர்ஷண பிரத்யக்ஷேன கிரியத்தை இது பாதிதத்துவம். அது தொட்டு பார்த்தா சுடுறதுங்கிறதுனால பாதித்தமாயிடுது, வேற ஒரு பிரமாணத்தினால நிராகரிக்கப்படுறதாயிடுறது. அதே மாதிரி பால் எப்படி இருக்கு? எருமை பால் கருப்பு, கருப்பு எருமையிலிருந்து வருவதால் அப்படின்னு சொல்றேன். எருமைப்பால் கருப்பு, கருப்பு எருமையிலிருந்து வருவதால். இப்போ ஹேத்து என்னவோ கொடுத்தாச்சு, கருப்பு எருமையில் அடையப்பட்ட பால் கருப்பா இருக்கு அப்படின்ட்டு. வெள்ளை பசுவிலிருந்து வர்ற பால் வெள்ளையா இருக்கிற மாதிரி கருப்பு எருமையில் இருக்கிற பால் கருப்பு எருமையில் இருக்கிற பால் கருப்பா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா பார்த்தா தெரியுது எருமைப்பாலும் வெள்ளத்தான். அதனால இங்க பிரத்யக்ஷத்தினால அதுவும் நிராகரிக்கப்படுறது. அப்படி வேறொரு பிரமாணத்தினால் பிரத்யக்ஷம் தான் இருக்கணும்னு சொல்ல அவசியம் இல்லை. வேற ஒரு பிரமாணத்தினால நிராகரிக்கப்பட்டதுன்னா அது பாதித்தம் அப்படிங்கிற ஹேத்வாபாசம். வியாக்கியாசம் அனுமானம், இதுதான் அனுமானம். அனுமான கண்டம் இதோட முடியறது. இந்த ஹேத்வாபாசத்தை விசாரம் பண்றதோடையே அனுமான கண்டமானது முடிகிறது. அடுத்த பிரமாணமானது உபமானம். அந்த ஞானமானது உபமிதி. அந்த பிரமாணத்தின் மூலமா அடையப்படுற ஞானமானது உபமிதி. அப்போ இங்க முன்னாடி பார்க்கணும், ஒரு ட்ரையல் மாதிரி பார்ப்போம். நாம அனுமானத்தை பார்த்தோம். அனுமானத்துல பக்ஷம், சபக்ஷம், விபக்ஷம், லிங்க பராமர்ஷம் இந்த மாதிரியான வாக்கியத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்க ஹேத்வாபாசம், ஹேத்வாபாசத்துல 5 வகை, உபாதீன்ல அதுல ஒரு வகை, அசித்தம்ங்கிற இடத்துல அது என்னது? சாத்தியத்துல இருத்தலுடையது, சாதனத்துல இன்மை உடையதா இருக்கணும். நெருப்பு புகை உடையது, மலை புகை உடையது, அதுல ஈர எரிபொருள் இருக்கு. நெருப்புள்ளதால் அப்படிங்கறதுல ஈர எரிபொருள் இல்ல. நெருப்பு இருக்கிற இடத்துல ஈர எரிபொருள் இருக்குன்ற அவசியம் இல்ல. எதா அயோகோலக்கே இரும்புரண்டைய மாதிரி. அப்போ இந்த உபாதி இந்த எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுட்டோம்னா தர்க்கமானது நமக்கு புரிஞ்சிட்டது மாதிரி. சரி பார்ப்போம். உபமிதி கரணம் உபமானம். உபமிதி ஞானத்துக்கு எது கரணமா இருக்கோ அது உபமானம். சஞ்ஞா சஞ்ஞி சம்பந்த ஞானம் உபமிதி. தத் கரணம் சாதிருஷ்ய ஞானம். இந்த உபமிதி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, சஞ்ஞா சஞ்ஞி சம்பந்த ஞானம். சஞ்ஞா பெயருடையது, பெயர், சஞ்ஞான பெயர், சஞ்ஞினா பெயருடையது, பெயர் பெயருடையது, இதனுடைய சம்பந்தத்தினுடைய ஞானத்துக்கு தான் உபமிதின்னு சொல்லி சொல்றது. என்ன பேரை சொல்லியிருக்கோமோ அந்த பேரு இது, அந்த பேருடையது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஞானமானது உண்டாறதோ அதுதான் உபமிதி. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு கருவி என்ன? சாதிருஷ்ய ஞானம். அது மாதிரி இதுவும் அப்படின்னு இந்த சமானத்தன்மை தான் நமக்கு அதுக்கு காரணமாறுது, கருவியாறுது. அந்த ஞானத்தை அடையறதுக்கு, உபமிதி ஞானத்தை அடையறதுக்கு, உபமான ஞானத்தை அடையறதுக்கு. அதுதே இது எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டா, அதிதேச வாக்கியாச ஸ்மரணம் அவாந்தர வியாபார. வேற யாரோ எங்கேயோ சொன்ன வார்த்தையானது அவாந்தர வியாபாரம், அதாவது 2ஆம் நிலை வியாபாரம் செயல். எப்படி அப்படின்னு கேட்டா இப்படித்தான். சாஹி இதுதான் உபமானம். கஷ்டித் கவய சப்த வாச்சியம் அஜானன் குதச்சித் ஆரண்ய புருஷாத் கோ சதுஷோ கவய இதி ஸ்ருத்வா வனம் கதஹ
வாக்கியார்த்தம் ஸ்மரன் கோ சதிருஷம் பிண்டம் பஷ்யதி ததனந்தரம் ஆயம் கவய சப்த வாச்சியः இதி உபமிதி உற்பத்தியதே. கச்சித் யாரோ ஒருத்தன் இருக்கான், அவன் எப்படிப்பட்டவன்? சிட்டியில வளர்ந்தவன். கவய சப்த வாச்சியம் அஜானன். கவய சப்த பதார்த்தம், வாச்சியம்னா விஷயம். கவயம் அப்படிங்கிற இந்த சொல்லுனால குறிக்கப்படுற அந்த விஷயத்தை தெரியாதவன். கவயம்னா காட்டெருமை. காட்டெருமை எப்படி இருக்குன்றது தெரியாதவனுக்கு. ஆக்சன், இந்த காட்டெருமை அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ யாரோ ஒரு காட்டுல அந்த கிராமத்து பக்கம் இருக்கவன் இல்ல காட்டு பக்கத்துல இருந்திருக்கவன் அவனை ஒரு தடவை மீட் பண்ணும்போது அவன் சொல்றான், அப்பா இல்ல அந்த அந்த மாதிரி வைல்ட் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கிறவன் சொல்றான், அப்பா மாடு மாதிரி இருக்கும் காட்டெருமை. கோ சதுருஷோ கவய, காட்டெருமை மாடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். கோ சதுருஷனா மாடு மாதிரி, எது? காட்டெருமை, கவய. இப்போ அவனுக்கு என்ன ஞானம் இருக்கு? மாடு மாதிரி காட்டெருமைங்கிற ஞானம் இருக்கு. இதை வச்சுட்டு காட்டுக்கு போறான் அவன், அந்த காட்டெருமையை பார்க்கறதுக்கு. வனம் கதஹ வாக்கியார்த்தம் ஸ்மரன், அவனுக்கு ஞாபகம் வருது காட்டுக்கு வந்த உடனே. இதுக்கோசரம் போல காட்டுக்கு போறான், போகும்போது அவனுக்கு ஞாபகம் வர்றது என்னது? எப்பா சொன்னாரே காட்டெருமை இருக்கான்னு பார்க்கலாம், காட்டெருமை எப்படி இருக்கும்? மாடு மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு. அப்ப அங்க கோ சதுருஷம் பிண்டம் பஷ்யதி, மாடு மாதிரியே ஒரு உருவத்தை பார்க்கறான். இது மாடு இல்லைன்னு தெரியறது, அதுக்கு பெரிய பெரிய கொம்பு இருக்கு, பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. நீல்காய் அப்படிமா ஹிந்தியில. அப்போ அதை பார்த்த உடனே அவனுக்கு ஞாபகம் வருது, அங்க சொன்னாரே அவரு அந்த விஷயம் இதுதான் அப்படின்ட்டு. ததனந்தரம் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஞானம் உண்டாருது. அயம் கவய சப்த வாச்சிய, இதுதான் காட்டெருமைன்னு சொல்லப்படுற அந்த வார்த்தைக்கு பொருள். காட்டெருமைங்கிற அந்த வார்த்தையுடைய பொருள் விஷயம் என்னது? இந்த இதுதான், இந்த பிண்டம் தான் அப்படின்ட்டு. அந்த ஞானம் தான் உபமிதி. இது உபமிதியில் உற்பத்தியதே, இந்த உபமான ஞானமானது அவனுக்கு உண்டாகுது. சாதிருஷ்ய ஞானம் தான் கரணம், அதாவது மாடு மாதிரி அப்படிங்கிற அந்த அதுதான் கீவேர்டு. அங்க கரணம்னா கருவி, அதுதான் கீவேர்டு. அதன் மூலியமா அவன் என்ன பண்றான்? காட்டெருமையை புரிஞ்சுக்கிறான். இது உபமானம், இதுதான் உபமான கண்டம். அடுத்தது சப்த பரிச்சேத. சப்தம்னா என்னன்னு சொல்லி சொல்றாரு. சப்தம்னா என்ன? ஆப்த வாக்கியம் சப்த. ஆப்த வாக்கியம்னா சப்தம். ஆப்தஹ அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? ஆப்தர் சொன்ன வாக்கியம்னா சப்தம். ஆப்தர்னா என்ன அப்படின்னா ஆப்தஸ்து இசார்த்தா. ஆப்தர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த விஷயத்த எப்படி பார்த்தாரோ அப்படி சொல்றவர். சாஸ்திரத்தை படிச்சு சாஸ்திர வழியில் நடக்கிறவர் ஆப்தர் அப்படின்ட்டு வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லுவோம். அதாவது இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்றவர், அவருக்கு பேர் ஆப்தர். அவருடைய வாக்கியம் தான் சப்தம், அதுதான் பிரமாணம், சப்த பிரமாணம். வாக்கியம், வாக்கியம்னு சொல்லி சொன்னா ஆப்தர் வாக்கியம்னு சொல்லி சொன்னீங்களே, ஆப்தர் சொல்ற வாக்கியம்னு சொன்னீங்கன்னா வாக்கியம்னா என்ன அது சொல்லுங்க அப்படின்னா, வாக்கியம்ங்கிறது பத சமூக, பதத்துடைய கூட்டம் தான் வாக்கியம். வேர்ட்ஸோடைய ஃபார்மேஷன் தான் வாக்கியம். பல வார்த்தைகள் போட்டு செய்யறது, பல வார்த்தைகள் பதம்னு சொல்லி சொன்னா வார்த்தைகள், பல வார்த்தைகள் போட்டு செய்யறது தான் வாக்கியம். பதம்னா என்ன? யதா காமானய சுக்லோ தண்டைதி, காமானய சுக்லாம் தண்டேன அப்படிங்கிற இது வாக்கியம். ஒரு பொருள் படக்கூடியதான வார்த்தைகளானது சேர்ந்து இருக்கும் பொழுது அதுக்கு வாக்கியம்னு சொல்றது. ஒன்னுத்துக்கும் இன்னத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும், அப்பதான் வாக்கியம்னு சொல்ல முடியும். அத அதனால்தான் சொல்றது சக்தம் பதம் அஸ்மாத் பத அஸ்மாத் பதாத் அயம் அர்த்த போத்ய இதி அசங்கேதா சக்தः ஈஸ்வர சங்கேதா சக்தः. பதம்னா என்ன? சக்தம், ஒரு சக்தி உடையது பதம். பொருள், சொல்லுன்னா என்னது? ஒரு சொல், ஒரு ஒரு சக்தி உடையது சொல். என்ன சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சொல்லுனால இந்த பொருளானது குறிக்கப்பட வேண்டியது, அறியப்பட வேண்டியது அப்படிங்கிற ஈஸ்வரனுடைய ஆக்ஞா தான் சக்தி, ஈஸ்வரனுடைய ஆசி தான் சக்தி. இந்த சொல்லுனால இந்த பொருள் தான் குறிக்கப்பட வேண்டியது. காமானய மாட்டை கொண்டு வா, சுக்லாம் தண்டேன வெள்ள கம்புனால அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ மாடு அப்படிங்கிற இந்த சொல்லுனால
எனக்கு எந்த பொருளானது குறிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணது. வெள்ளை தடி அப்படின்னு சொல்லி சொன்னதால தடிங்கிறதுனால என்ன பொருள்னா குறிக்கணுங்கிறது ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணது. வெள்ளைங்கிறதுனால என்ன பொருளை குறிக்கணும் அப்படிங்கிறது, என்ன நிறத்தை குறிக்கணுங்கிறது ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணது. அப்படி ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணதான சொற்பொருள் சம்பந்தத்தோட இருக்கிற அந்த சொற்களுடைய கூட்டம் தான் வாக்கியம். சொற்களுடைய கூட்டம் தான் வாக்கியம்னு சொல்லி சொன்னதுனால நீங்க பாட்டு வெள்ளை கருப்பு பச்சை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. மாடு குதிரை ஆடு சொல்லக்கூடாது. ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் ஒரு கேள்வி சம்பந்தம் இருக்கணும். மாடு என்ன மாடு அப்படின்னு கேட்டா சொல்றீங்க. மாடு என்ன பண்ணணும்? ஒரு கேள்வி வர்றது. கேள்வி இருந்ததுன்னா கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? கம்புனால. எந்த கம்புனால? வெள்ளை கம்புனால. அப்போ ஒரு கேள்விக்கு ஆகாங்ஷான்னு சொல்றது. ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஆகாங்ஷா எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதா இருக்கிறது தான் வாக்கியம். சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.